த்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட ஏன் கர்த்தர் எனக்கு பிரச்சனைகளை அலோவ் பண்ணுறாரு, ஏன் என்னை கர்த்தர் என்னோடய வாழ்க்கையில் மட்டும் பிரச்சனைகளை அனுமதிச்சுட்டே இருக்கிறாரு. நான் அவரோடு தானே இருக்கிறேன், நான் அவரோட வேதத்தை வாசிக்கிறேன், டெய்லியும் ப்ரேயர் பண்ணுறேன், பைபிள் ரீட் பண்ணுறேன். அப்படி இருந்து ஏன் எனக்கு மட்டும் என்ன மட்டும் கடவுள் சோதிக்கிறாரு, எனக்கு மட்டும் பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குது, எனக்கு மட்டும் பிரச்சனைகளை நான் கோத்ரூ பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு கேட்குறீங்களா? அப்போ உங்களுக்கு தான் இந்த வார்த்தை. நீங்கள் எப்பெல்லாம் எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு மட்டும் ஏன் இந்த தடை, எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, இந்த 3 விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1, ஃபஸ்ட்டு கடவுள் உங்களுக்கு ஏன் இந்த பிரச்சனைகள் கொடுக்குறாருன்னா உங்களை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்காக இருக்கலாம். ஸோ கடந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையை நினச்சி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள், சில மனுஷங்கள், சில காரியங்கள் வராமல் இருந்திருந்தால் இப்போ நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்களோ அப்படி இருந்திருக்க மாட்டீங்க. அந்த பிரச்சனைகள் வந்ததுனால தான் அதை கையால் எப்படின்னு கற்றுட்ருப்பீங்க. அந்த மனுஷங்களை சந்தித்ததுனால தான், அந்த கஷ்டங்களை சந்தித்ததுனால தான் நீங்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ஸோ இப்போவும் கர்த்தர் அதை தான் உங்களுக்கு பண்ண போகிறாருன்னு நீங்கள் பிலீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிரச்சனை வருதா? ஸோ 1, நீங்கள் இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்காக கர்த்தர் அந்த பிரச்சனைகளை உங்களை அலோவ் பண்ணலாம். இன்னும் உங்களை பலப்படுத்துறதுக்காக, இன்னும் உங்களை தைரியப்படுத்துறதுக்காக, இன்னும் உங்களை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்காக கர்த்தர் இந்த பிரச்சனைகளை உங்கள் வாழ்க்கையில் அலோவ் பண்ணலாம். 2வது ஞாபகம் வச்சுக்கோங்க, கர்த்தர் உங்களை ஒரு வேளை சோதிக்கிறதுக்காக கூட சில பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் அலோவ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், யோசேப்புடைய வாழ்க்கையை நமக்கு எல்லாருக்குமே தெரியும். யோசேப்பு போர்த்திபாரின் மனைவியிட்டேருந்து அவங்க விலகி ஓடுனதுனால தான், பரிசுத்தத்தை காத்துக்கிறதுக்காக அவங்க விலகி ஓடுனாங்க. அந்த சூழ்நிலை வந்ததுனால தான் அவர் அவ்வளோ வைராக்கியமாக கர்த்தருக்காக நின்னார். எவ்வளோ வைராக்கியமாக, கர்த்தருக்கு இது பிரியம் இல்லை, இது பரிசுத்தமான காரியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் விலகி ஓடுனது நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஸோ உங்களோட வாழ்க்கையிலையும் இப்போ சில பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா யோசிங்க. கடவுள் ஏதாவது ஒரு விஷயத்துலேருந்து உங்களை விலகி நிற்க சொல்கிறாரா? ஏதாவது பிரச்சனையிலேருந்து நீங்கள் கடவுளுக்காக ஸ்ட்ராங்காக நிற்கணும்னு நினைக்கிறாரா? யோசிச்சு உங்களோட வாழ்க்கையை யோசிச்சு பாருங்கள். அதுக்காகவும் கர்த்தர் சில பிரச்சனைகளை உங்கள் வாழ்க்கையில் அலோவ் பண்ணலாம். யோசேப்பு போல் நீங்கள் பரிசுத்த காத்துக்கிட்டு, யோசேப்பு போல் நீங்கள் விலகி ஓடும் போது, யோசேப்பு போல் நீங்கள் நிற்கும் பொழுது அரியணை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். பிரச்சனைகள் உங்களுக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்காது. அந்த பிரச்சனைகளுக்கு முடிவு உண்டு. 3வது, ஒருவேளை உங்களுக்கு நியூ திங்ஸை உங்களோட கேரக்டர் புதுதாக மாற்றுறதுக்காகவோ, இல்லை உங்களை புதுசாக மாற்றுறதுக்காகவோ, இல்லை உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு வாழ்க்கையில் கொடுக்கறதுக்காகவோ, இல்லை கர்த்தர் உங்களுக்கு இந்த காரியங்களை அனுமதிச்சிருக்கலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு லேடி பிரசவ வார்டுக்கு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பிரசவ வலியோடு தான் போவாங்க பிரசவ வார்டு. ஆனால் அவங்களுடைய நினைவில் இருக்கிறது என்னென்னா, அந்த வலியோடு கூடிய ஒரு புதிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். நான் என் பிள்ளையை பார்க்க போகிறேன், ஒரு அழகான உருவத்தை பார்க்க போகிறேன் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல. அதே மாதிரி தான் இந்த பிரச்சனைகள்லாம் முடிஞ்சிடும். உங்களுக்கு கடவுள் ஒரு புது திங்ஸை, ஒரு புதுசு அழகானதாக வச்சுருக்கிறாரு. அதை பிலீவ் பண்ணுங்கள். அதை பிலீவ் பண்ணிவிட்டு ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவார். இந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரும். இந்த பிரச்சனைகளோடு நீங்கள் வாழப்படுறது கிடையாது. கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும். உங்களை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்காக இருக்கலாம், இல்லை உங்களை டெஸ்ட் பண்ணுறதுக்காக இருக்கலாம், இல்லை இன்னும் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு புது அத்தியாயத்தை ஆண்டவர் கொடுக்கறதுக்காக கூட சில பிரச்சனை உங்களுக்கு அலோவ் பண்ணியிருக்கலாம். ஸோ ட்ரஸ்ட் காட், கடவுளை நம்புங்க. கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.